சார் இந்த பாட்டுல அ அதாவது பூங்காத்து திரும்புமா, என் பாட்ட விரும்புமா. இந்த பாட்டுல வந்து ஒரு ஃப்ளூட் போர்ஷன் வருதுங்க சார். இது கரகர பிரியா ராகம்னு நீங்க சொல்றது எனக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா, இந்த ஃப்ளூட் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுரங்கள் பாருங்க சார் எப்படி வருது பாருங்களேன். குறிப்பா சார் இந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா, தா தா நா 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 தா நா 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 நா. இப்போ கரகர பிரியா ராகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரீ2 வராது. சாரி ரீ1 வராது. இது வராது. அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, அப்புறம் கா2 இது கா3 இதுவும் வரக்கூடாது. அப்ப இந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளூட் போர்ஷன்ல வந்து இந்த 2 நோட்டு எக்ஸ்ட்ரா நோட்டு, ஃபாரின் நோட்டு வந்து வருது. அது கொஞ்சம் ஜஸ்ட்டு நீங்க ரீப்ளே பண்ணி அ உங்களோட வீடியோல பார்த்தேன் சார். இந்த போர்ஷன் ஃப்ளூட் போர்ஷன் வந்து இருக்கிற மாரி தெரியல எனக்கு. அ கவனிக்கல நானு. அப்படி சப்போஸ் நீங்க ஃப்ளூட் போர்ஷன் இருந்ததுன்னா, இல்ல நீங்க ரீப்ளே பண்ணி காமிச்சும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் சார். ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நம்ம ப்ளே பண்றது கரெக்ட்டா இல்லையான்றதுக்காக. ஏதோ கரகர பிரிய ராகம்னு சொன்னாலும் கூட, இந்த 2 ஃபாரின் நோட் வந்து வருது இந்த ஃப்ளூட் போர்ஷன்ல. அதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷனு. திருப்பி நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் சார். சாரி சார். அதாவது ஸோ இந்த நோட்டு, இந்த நோட்டு இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கா3, இது ரீ1. கா3, கா3, ரீ1. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு ஃபாரின் நோட்டு மாரி இது பண்றது. இந்த ஃப்ளூட் போர்ஷன் மட்டும் தான் அது வருது ஆக்சுவலா. மத்த சாங்கோட இதுவுல வந்து வரிகள்ல வந்து லிரிக்ஸ்க்கு வந்து இது வரல. அ ஐ வில் பி ஹேப்பி இஃப் யூ கேன் explain this with your understanding, sir. Thank you.